பாருங்கள், வெஜிடபிள் ஸ்டூ வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் நம்ம அந்த கலவை சாதம், புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் அது இருக்கு இல்லையா, அதில் வந்து புளி இருக்காது, அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கோ. அதுக்கு மேலே வந்து யாராவது இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்கல அப்படின்னுலாம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் டைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் ஸ்டூ பண்ண பார்க்குறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து இடியாப்பம், ஆப்பத்துக்கெல்லாம் வந்து அதான் இடியாப்பம்னு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, சந்தகை சேவை இடியாப்பம்னு. அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து அதுக்கு அப்புறம் ஆப்பம், சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், சாதம் புளி சாதம் தொட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது பார்த்துக்கலாம், ஸ்டூ அப்படின்னு SWESTEW ஸ்டூ வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சைட் டிஷ் தான். சப்பாத்தி, ஆப்பம், அப்புறம் வந்து இடியாப்பம், இதுக்கெல்லாமே தொட்டுக்கலாம். சாதமும் புளி சாதம் தொட்டுக்கலாம் ஸ்டூ அப்படின்னு. அதுக்கு வந்து முதல்ல தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கணும். முதல்ல என்னென்ன இது போட்டுருக்கேன், குக்கர் போட்டுருக்கேன். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வெஜிடபிள் ஸ்டூ இது இஞ்சி கேரளா ஸ்டைல், அதனால் வந்து இஞ்சி நறுக்கின்னு இருக்கேன். 1 இன்ச் எடுத்து அலம்பி தோல் சீவி நல்லா சீவி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி 5 பச்சை மிளகா நறுக்கின்னு இருக்கேன். காரத்துக்கு மிளகாய் லைட்டாக மிளகு பொடி தான். 5 மிளகா நறுக்கின்னு இருக்கேன். ஒரே ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கர் சூடாகிடுது. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா கேரளாவில் பூரா தேங்காய் எண்ணெய் தான் சமையல். அதனால் வெங்காயம் நறுக்கின்னு இருக்கேன். எங்கிட்ட சின்ன வெங்காயம் தான் இருக்குது, பெரிய வெங்காயம் நாங்கள் வாங்க மாட்டோம். அதனால் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 கிராம் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். அது வெஜிடபிள் ஸ்டூனால் கேரட்டு, ஒரு பீன்ஸ் வந்து ஒரு 15 பீன்ஸு, ஒரு 3 கேரட்டு, உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்து நறுக்கி தண்ணியில் போட்டுருக்கேன். இது ஒவ்வொன்றா போடும்போது காட்டுறேன். இதுக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இது முதல் தேங்காய் பால், இது 2வது தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கேன். தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கெட்டி தன்மைக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். சோள மாவு கார்ன்ஃப்ளவர். உப்பு தேவையானது போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட வேண்டாம், மஞ்சப்பொடி போடக்கூடாது. எண்ணெய் சூடாகிடுது. முதல்ல வந்து இஞ்சி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு இந்த மசாலாலாம் கிடையாது. பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எதுவும் கிடையாது. சோம்பு இதெல்லாம். இப்போ வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இதுவே 5 மிளகா போட்டுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு மிளகா பயங்கர காரமாக இருக்குது. இதுக்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, லைட்டாக தான் மிளகு பொடி போடணும். மிளகு பொடி நிறையா போடக்கூடாது. வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது புளிப்பாக இருக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கும். மீதி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். லைட்டாக 2 உப்பு போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் சட்டுன்னு வதங்கும். வெங்காயம் வதங்கட்டும். காய்கறி போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு அலம்பி தண்ணியில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த கலரே மாறாது இருக்கும், அப்படியே இருக்கும் கலர். அதனால தான்
தண்ணியில் தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். காய் வந்து நிறையா சாப்பிட்லாம், அதனால் வந்து காய்கறி நான் நிறையா தான் போட்டுருக்கேன். காய் சாப்பிட்ற வரைக்கும் உடம்புக்கு நல்லது, அதனால் நான் நிறையா தான் காய் போட்டுருக்கேன். நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். வந்து இதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும்தான் வதங்குறதுக்கு போட்டுருக்கேன். காய்கறிக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு விசில் விட வேண்டாம். நம்ம வந்து வெறும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா காயும் இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வெந்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம பால் விட்டுக்கலாம், தேங்காய் பால். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி விட்டுக்கலாம், ஜலம் விட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். விசில் போட வேண்டாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கிறேன். வெயிட் போடல, காய் வெந்துருக்கு. சும்மா வெயிட் போடல, 10 நிமிஷம் அப்படியே தான் விட்டுருந்தோம். இதுக்கே காய் நல்லா வந்துருக்கு. போகும். இது ரொம்ப வச்சோன்னீங்கன்னா அப்புறம் காய் இதாகாது. இதில் வந்து நம்ம முதல் பால் விட்டுடலாம். இதில் முதல் பால் விட்டுடலாம், தேங்காய் பால். சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும், அவ்வளோதான். தேங்காய் பால் ஃபஸ்ட் பால் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பாலில் வந்து இதை வந்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுன்னு அதில் ஊற்றணும். இதில் விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாத இது செகண்ட் தேங்காய் பாலில் இதை கரைச்சிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இதை கொதிக்க வேண்டாம். அதுக்கு தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டோம்னா அது கெட்டி கொடுத்துரும். நான் இது இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் பண்ணியிருக்கேன். ஆப்பம் இன்னொரு நாளைக்கு அது எப்படி எவ்வளோ போட்டு மெஷர்மெண்ட் என்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு காட்டுறேன். இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு தான் இதை பண்ணுறேன். தொட்டுக்க 2 நிமிஷம் சும்மா ஒரு செகண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். முதல் பால் தேங்காய் பால் விட்டால் அது வந்து உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி நீ இதாகிடும் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து இதை கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோம். இது 2வது தேங்காய் பாலில் இதை நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது பாருங்க நல்லா சேர்ந்துக்கும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் விட்டுருக்கோமா, அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு இது சேர்ந்துக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இதோ பாருங்க, கெட்டியாக பார்த்தீங்களா? இந்த இன்னும் ஆற இன்னும் கெட்டியாகிடும். இதுக்கு நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம், இந்த வெஜ் தான் போடணும் காய் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து இது கிடைச்சாலும் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் கிடைச்சா போட்டுக்கலாம், ப்ரோக்கோலி கிடைச்சா போட்டுக்கலாம். நான் வந்து இதை ஆற்றுறதுக்கு இன்றைக்கி இந்த நாள் இதை போட்டு இதை பண்ணேன். உங்களுக்கு எது கிடைக்கிறதோ பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணும், மஞ்சள் பொடியெலாம் போடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலாக விட்டுக்கலாம். இது தேங்காய் எண்ணெய் பண்ணால் அந்த வாசனை அடிக்கும். இல்லாட்டி வந்து நம்ம கடலை எண்ணெய் பண்ணால் கடலை எண்ணெய் வாசனை தான் அடிக்கும். நம்ம இன்னும் மூடி வச்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்தோம்னா இன்னும் கெட்டியாகிடும். பரமாறும்போது கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கொத்தமல்லி தழை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.